வல்லமையான என் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு வந்திருக்கிற சில சஞ்சலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் உங்களை நெருக்கமான இறுக்கமான சூழலிலிருந்து விசாலத்தில் கொண்டு வைப்பார். அதில் மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 120 அதிகாரம் அதனுடைய 1 வசனம். அது என்ன சொல்லுகிறது என்றால், என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கம் வரும்பொழுது நம்ம எதை தேடுறோம்னா, அந்த நெருக்கத்துக்கு என்ன செய்யறது, என்ன செய்யுதுன்னு சொல்லி தடுமாறும். முதல்ல உங்களுக்கு நெருக்கம் வரும்பொழுது நீங்கள் தேட வேண்டிய ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். தாவீது சொல்லுகிறான், பக்தன் சொல்லுகிறான், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். வசனத்திலே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அதன் அர்த்தம், என் நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார், என் கூப்பிடுதலை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார். இதை கேட்கிற யாவரும் எந்தவித நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு செவி கொடுக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். வசனத்தின்படியாக அவர் செவி கொடுத்து, நீ என்ன கேட்கிறாய் அதற்கு செவி கொடுத்து அதை அப்படியே உனக்கு திரும்ப அற்புதமாய் செய்ய வல்லவர். கண்களை மூடுவோம், நாம் பிரார்த்தனை செய்வோம். ராஜாவாகிய இயேசுவே, இதோ உம்முடைய சமூகத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் என் ஆண்டவர் அதிசயத்தை செய்யுங்க. மனுஷன் இன்றைக்கு நெருக்கம் வரும்பொழுது தற்கொலைக்கு கூட ஓடி போகிறான். ஆனால் அந்த தற்கொலையிலிருந்து விடுதலை கொடுக்கிற, ஜீவனை கொடுக்கிற இயேசுவுக்கு நேராக ஓடுகிறது இல்லை. ஆனால் இதை பார்க்கிற யாவரும் நெருக்கம் வரும்பொழுது இந்த நெருக்கத்தை மாற்றுகிற இயேசுவை நோக்கி ஓட வேண்டியது அவசியம். ஆகையினால் இந்த நெருக்கத்தை மாற்ற அவரால் முடியும். நீ அவரை நோக்கி ஓடும் பொழுது அவர் உனக்காக அற்புதம் செய்வார். எங்கள் இயேசு சுவாமி, உம்முடைய மகிமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், வல்லமையிலே மறைக்கிறேன். இதை பார்க்கிற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிட போகிறார்கள் ஆண்டவரே, அதற்கு நீர் செவி கொடுக்கணுமே நான் செபிக்கிறேன். அதற்கு செவி கொடுத்து நீர் அற்புதத்தை செய்து அவருடைய நெருக்கத்தை மாற்றி விசாலத்தில் வைக்கணும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you. God bless you.